அதிகாரிகளின் விசுவாசம். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். யூத மதத்தில் அதிகாரிகளாக இருக்கிற அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்திருக்கும் கனமும் மகிமையும் ஆகும். ஆனால் இந்த அதிகாரிகளோ இயேசுவை கனப்படுத்தவில்லை. தாங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வைத்திருப்பதை அறிக்கை பண்ணுவதற்கு அதிகாரிகள் பயப்படுகிறார்கள். இக்காலத்தில் அநேக விசுவாசிகள் அதிகாரிகளுக்கு நேர்மாறாக இருக்கிறார்கள். தங்களுக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் மெய்யாகவே இருக்கும் அன்பை விட தங்களுக்கு அவரிடத்தில் அதிக அன்பு இருப்பதாக அறிக்கை செய்கிறார்கள். அதுபோலவே கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களில் அநேகர் தாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக மெய்யாகவே செய்யும் ஊழியத்தை விட அதிகமாக செய்வதாக அறிக்கை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமையும் அதிகாரமும் உள்ளது. மனுஷருடைய இருதயத்தை அவருடைய வார்த்தை உணர்த்துகிறது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மனுஷருடைய உள்ளத்தில் பேசுகிறது. அதிகாரிகளில் அநேகர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிற போதகர் என்று நிக்கதேமுவைப் போல அநேக அதிகாரிகள் விசுவாசிக்கிறார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தாங்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தை இவர்களால் வெளிப்படையாக அறிக்கை செய்ய முடியவில்லை. இவர்களுடைய இருதயத்தில் வெட்கமும் பயமும் நிரம்பி இருக்கிறது. மனுஷரில் அநேகர் நல்லவராகவும் தீயவராகவும் இருப்பார்கள். அவர்கள் வெளிப்பழக்க வழக்கத்தில் எப்படி பேசுகிறார்கள் என்பதை வைத்து அவர்களுடைய சுபாவத்தை அறிந்து கொள்வது கடினம். ஒரு சிலரை நாம் நல்லவர் என்று நினைப்போம். ஆனால் அவர்களோ நாம் நினைப்பதற்கும் அதிகமாக மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் நம்முடைய பார்வைக்கு சாதாரண ஜனங்களாக இருப்பார்கள். ஆனால் மெய்யாகவே அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள். மனுஷருடைய தவறுகள் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அவர்கள் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி இருப்பது அவர்களுடைய இருதயத்திற்கு மாத்திரமே தெரியும். அவர்கள் அதை அறிக்கை செய்தால்தான் அவர்கள் மனம் திரும்பின அனுபவம் மற்றவர்களுக்கும் தெரிய வரும். மனுஷருடைய நற்குணம் பல சமயங்களில் அவர்களுடைய கூச்ச சுபாவங்களினால் மூடி மறைக்கப்படுகிறது. அவர்களிடத்தில் சில பலவீனங்கள் இருக்கலாம். இந்த பலவீனங்களை அவர்கள் பெரிதாக நினைத்து தங்களிடத்தில் உள்ள நற்குணத்தை வெளிப்படுத்தாமலேயே இருப்பார்கள். இவர்கள் மெய்யாகவே மனம் திரும்பி இருப்பார்கள். ஆனாலும் தாங்கள் மனம் திரும்பி இருப்பதை குறித்து இவர்களுக்குள் சந்தேகம் இருக்கும். வேறு சிலர் மனம் திரும்பாமலேயே தாங்கள் மனம் திரும்பி இருப்பதாக எல்லோரிடத்திலும் சொல்வார்கள். ஆனால் இவர்களுக்குள் பாவமான சிந்தனைகளும் பாவமான கிரியைகளும் நிரம்பி இருக்கும். மனுஷர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் இந்த உலகமானது மனுஷருடைய உள்ளத்தில் வல்லமையாக கிரியை செய்கிறது. சிலர் இயேசுவையும் நேசிக்கிறார்கள், உலகத்திற்கும் பயப்படுகிறார்கள். இங்கு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிற அதிகாரிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதிகாரிகளில் அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கர்த்தரும் ஆண்டவரும் என்று அறிக்கை பண்ணாதிருப்பதே பாவம்தான். இவர்களுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெட்கமோ அல்லது பயமோ நிரம்பி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய உள்ளத்தில் பூரணமாக நிரம்பி இருக்க வேண்டும். ஜபாலயம் என்பது யூதருடைய மார்க்க வழிபாட்டு ஸ்தலம். யூதருடைய சமுதாய பழக்க வழக்கங்களில் ஜபாலயமும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒருவரை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கும் அதிகாரம் பரிசேயரிடத்தில் உள்ளது. ஜெப ஆலயத்திற்கு புறம்பானவர்களால் சமுதாயத்தில் அங்கம் வகிப்பது மிகவும் கடினம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிற அதிகாரிகள் கர்த்தருக்கும் பயப்படுகிறார்கள், பரிசேயருக்கும் பயப்படுகிறார்கள். தங்களை பரலோகத்தில் இருந்து புறம்பாக்கி விடுவாரோ என்று கர்த்தருக்கும்
ஜெப ஆலயத்தில் இருந்து புறம்பாக்கி விடுவார்களோ என்று பரிசேயருக்கும் இவர்கள் பயப்படுகிறார்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது நம்மிடத்தில் இருக்கும் மனுஷ பயம் நம்மை விட்டு நீங்கும். ஆனால் இவர்களிடத்திலோ தேவ பயமும் மனுஷ பயமும் இணைந்து காணப்படுகிறது. ஜெப ஆலயத்தில் இருந்து தாங்கள் புறம்பாக்கப்பட்டால் அது தங்களுக்கு அவமானம் என்றும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் இதனால் பாதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் பயப்படுகிறார்கள். தேவனால் வருகிற மகிமை. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். பரிசேயர்களுடைய பயத்திற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. இவர்கள் மனுஷரால் வருகிற மகிமையை விரும்புகிறார்கள். அதே வேளையில் தேவனால் வருகிற மகிமையையும் விரும்புகிறார்கள். தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறார்கள். இவ்விரண்டு மகிமையையும் சீர்தூக்கி பார்த்து மனுஷரால் வருகிற மகிமையே சிறந்தது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். மனுஷர்கள் தங்களை புகழ வேண்டும் என்றும் மனுஷர் மத்தியில் தங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து வேண்டும் என்றும் அதிகாரிகள் விரும்புகிறார்கள். மனுஷரை புகழுவதும் மனுஷரிடத்திலிருந்து புகழ்ச்சியை பெற்றுக் கொள்வதும் இவர்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. பரிசேயர் இவர்களை தேவாலயத்தில் இருந்து புறம்பாக்கி விட்டால் இவர்களால் மனுஷரோடு சமுதாய உறவு கொள்ள முடியாது, மனுஷரை புகழ முடியாது, மற்ற மனுஷரும் இவர்களை புகழ மாட்டார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தாங்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தை அறிக்கை பண்ணாதிருக்கிறார்கள். இவர்கள் பரிசேயருக்கு பயப்படுகிறார்கள். பரிசேயர் மூலமாக தங்களுக்கு கிடைக்கும் சிலாக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே அல்லாமல் தேவன் தங்களுக்கு கொடுக்கும் சிலாக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயர் இல்லை. பரிசேயர்கள் அவர்களை குற்றவாளிகளைப் போல தூஷிக்கிறார்கள். ஜபாலயத்திற்கு வருகிற ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை மதிப்பதில்லை. தங்களுக்கு மனுஷர் மூலமாக மதிப்பும் மரியாதையும் வேண்டும் என்று இந்த அதிகாரிகள் விரும்புவதனால் இவர்கள் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதிருக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டு. இதுவரையிலும் இவர்கள் இந்த மகிமையை நன்றாக அனுபவித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் மனுஷர் மூலமாக வரும் இந்த மகிமையை இவர்கள் இழந்து போக ஆயத்தமாக இல்லை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் யூத சமுதாயத்தில் தாங்கள் தனிமைப்படுத்தப்படுவோம் என்னும் பயம் அதிகாரிகளுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது. பரிசேயருக்கு பயந்தாலும் அதிகாரிகள் தேவனால் வரும் மகிமையையும் சிந்தித்து பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் போது இவர்களுக்கு தேவனை துதிக்கும் சிலாக்கியம் கிடைக்கும். தேவனும் தம்மை மகிமைப்படுத்துகிறவர்களை கனப்படுத்துவார். ஆனாலும் தேவனால் வரும் மகிமையை விட மனுஷரால் வரும் மகிமையையே இவர்கள் அதிகமாய் விரும்புகிறார்கள். மனுஷர் மூலமாக வரும் மகிமையை அதிகாரிகள் அதிகமாக விரும்புவதனால் இவர்கள் தேவ மகிமையை இழந்து போகிறார்கள். மனுஷர் நம்மை புகழ வேண்டும் என்று எதிர்பார்த்து ஊழியம் செய்வோம் என்றால் நம்முடைய ஊழியம் மாய்மாலமாக இருக்கும். மனுஷருடைய புகழ்ச்சி நமக்கு உண்டாகும் எல்லா தீங்குக்கும் காரணமாகிவிடும். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மார்க்கத்தையும் நாம் கனப்படுத்தாமல் மனுஷர் மூலமாக வரும் புகழ்ச்சியை மாத்திரம் நாம் கனப்படுத்தினால் நம்முடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். அதிகாரிகள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இந்த வசனத்தில் விரும்புதல் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க சொல் அகாப்பே. மனுஷர் தங்களை புகழ வேண்டும், தங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருக வேண்டும், ஆதாயம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிந்தைகள் எதுவும் வரக்கூடாது என்று விரும்புகிறார்கள்.